பிரச்சனை இல்லை, ஒதுக்குவதில் ஒதுக்க முடியவில்லை என்பதுதான் திமுகவோட பிரச்சனை. அதனால மக்களுடைய தலைவராக பணியாற்றுகிறார். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஆடு மேன் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க மாமன்றத்தில் ஆடு உமன் அவுட். தனியாக ஒரு சிங்க பெண்மணியாக இருந்து இன்னைக்கு மாமன்றத்தையே கலக்கி கொண்டிருக்கிறார். நாங்கள் மதுரையிலிருந்து கூட அவரை ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அங்கே இருந்து இவர் பெற்ற செய்திகள் அங்கெல்லாம் வருது, தென் மாவட்டங்கள்லாம் வருது. அதனால அவருக்கும் நமது பாராட்டுக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு நிகழ்ச்சியினுடைய தலைப்பு சாதனைகள், நரேந்திர மோடி அரசின் சாதனைகள் என்றாலும் கூட நரேந்திர மோடியின் சாதனையை பற்றி பேசும்போதே திமுக ஆட்சியின் வேதனையை பற்றியும் பேசித்தான் நம்ம அதை பேச முடியும். சாதனையும் வேதனையும் இரண்டும் பின்னி பிணைந்ததுதான். அதனால மேடைக்கு முன்னால் இருக்கிற பெரியவர்கள், சகோதர சகோதரிகள், மேடையில் இருக்கிற சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் நான் வணக்கம் சொன்னால் கூட ஆங்காங்கே ஒளிந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த திராவிட குஞ்சுகளுக்கும் நமது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளும். திமுக காரனுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, என்னைக்குமே இருட்டுக்குள்ளேயே வாழ்ந்து பழகுனதுனால, எல்லா தப்பையும் இருட்டுக்குள்ளேயே பண்ணதுனால வெளிச்சத்துல வந்து மற்ற கட்சி என்ன செய்யுதுன்னு கேட்க மாட்டாங்க, அங்கிருந்து ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம பெருந்தன்மையான கட்சி, அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு வச்சிருவோம், தப்பு என்ன இருக்கு.